அடியோடு விடைபெற்று போகட்டும். அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர பாசத்தோடு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் தமிழர்கள் மீதும் வன்மத்தை கொட்டி வச்சிருக்காரு இந்த வைகோ அப்படிங்கிறவர். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சீமான் வந்து வைகோவை சந்திச்சிட்டாரு, திமுகவோட பி டீம் சொல்லி உறுதியாச்சுன்னு சொல்லி இந்த சல்லிப்பயலுக தாவக்க கும்பல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் விரைவாக வந்து பார்க்கலாம். முதல்ல ஐயா முத்துராமதேவர் கோயிலுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போகிறாரு சாமி கும்பிட. அப்படி இருக்கவங்கள அங்கே வைகோ வந்து வந்துடுறாரு. எதர்ச்சியாக தான் வர்றாங்க, திட்டமிட்டுலாம் வந்து மீட் பண்ணல, எதர்ச்சியாக வர்றாங்க. வந்தோடனே சீமானை போய் பார்க்குறாரு. பார்த்தோடனே வந்து பேசிக்கிறாங்க. அதில் அண்ணன் சீமான் இந்த படத்தை பாருங்களேன், தோளில் கை போடுறது மட்டும் இல்லாமல் இப்படி தலையை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் வச்சு கையை காலாக தொட்டு கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் பண்ணிகிட்டு இருக்கவங்கள அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளாம் சகோதரத்துவமாக இருக்கணும்னு நினைக்கி சீமான் நினைக்கிறார். ஆனால் வைகோ அப்படி நினைக்கலையே. அதே இடத்துல வன்மத்தை கூட்டி தீக்கிறாரு இந்த வைகோ அப்படிங்கிறவர். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழருக்கு தமிழ் உணர்வு ஊட்டி வளர்த்தது இந்த சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் மருத்துவமனையில் இருந்தப்போ கூட என்னை வந்து பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சிக்காரங்களுக்கும் அந்த கட்சிக்காரங்க திருச்சி ஏற்பாடு நடந்த சண்டையில் நாங்கள் வந்து மறந்துட்டோம். ஏன்னா எங்களுடைய அம்மா இறந்ததுக்கு கலிங்கம்பட்டிக்கு சீமா நைட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு அந்த வன்ம பேச்சை தொடர்றாரா நம்ம வைகோ. சொல்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கணும், சகோதரத்துவமாக தான் இருக்கணும். இங்கே வந்து மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாலாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது. எப்படிங்க மத ரீதியாக பாகுபாடு பார்க்கக்கூடாதான், இன ரீதியாக பார்க்கக்கூடாதான், மத ரீதியாக சாதி ரீதியாக இன ரீதியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு இருக்கிறோம்னு திருப்பி நம்ம தலையில் வைகோ வந்து அந்த மிளகா அரைச்சிட்டு அந்த வன்ம பேச்சு எந்த அளவுக்கு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் கடந்த கால வரலாறை பற்றி வைகோவை பற்றி பேசணும்னாலே இந்த ஒரு பேச்சு தான் முக்கியமான பேச்சு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியார் அப்படிங்கிற ஈவராவை மொத்தமாக வந்து என்ன பண்ணார், அப்படி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள வைகோ பேட்டி கொடுக்குறாரு. சீமான் வந்து முட்டாள், சீமான் வந்து பைத்தியக்காரன், அவரும் வந்து ஒரு கட்சி தலைவரே இல்லை, அவரெல்லாம் ஜெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் கட்சி மேடை ஏறிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை இழிவாக பேசினார். அப்படிப்பட்ட வைகோ இன்னைக்கு சீமான் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாரு, சீமான் வந்து தமிழை வளர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே வைகோ 2014 காலகட்டத்தில் நல்லா இதை கேளுங்களேன், தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேளுங்களேன். அவர் சொல்கிறாரு, சீமான் அண்ணன் அந்த நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம விஜயகாந்தெல்லாம் வந்து தெலுங்கரு, அப்போது வைகோலாம் வந்து தெலுங்கரு, அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அண்ணன் பேசுவார். உங்களுக்கு தெரியும், இது தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர்னு அறிவிச்சு அது நடத்திட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இப்போ அது பேசுகிறதுல அப்போ பேசிக்கிட்டு இருந்தார். அப்போது வைகோ என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், இந்த பக்கம் திமுக அதிமுக நீங்கள் எல்லாம் வந்து அரசியலில் சண்டை போட்டுங்க, ஆனால் ஒருத்தன் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ்னு பேசிக்கிட்டு தமிழ்நாடு தமிழாக தான் ஆகணும்னு பேசிக்கிட்டு வர்றான், அவனை வந்து வளர விடக்கூடாது, அவனை வந்து நீங்கள் வந்து பொது எதிரியாக வச்சுக்கணும். அதாவது திமுக அதிமுக சண்டை என்ன பண்ணுமா, தேர்தலில் போடணுமா, ஆனால் எதிரியாக உங்கள் ரெண்டு பேருக்கு பொது எதிரியாக இருப்பா, அது சீமான் தான், தமிழ் தேசியம் தான். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் வைகோ எப்படி பேசியிருக்காரு. இதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி அவர் பேசினார். அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் சீமான் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பொது எதிரியாக ரெண்டு பேர் திமுக அதிமுக பாஜக எல்லாம் அப்போ இருந்து இப்போ வரையும் பொது எதிரியாக சீமானை தான் வச்சுருக்காங்கங்கிறதா இப்போ நடக்கிற வரை உண்மை. அப்போ அப்படியெல்லாம் பொது எதிரியாக வச்சுருந்த சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி சீமானை வந்து வீழ்த்த முடியாத அளவுக்கு தமிழ் தேசியத்தை வந்து வளர்த்துட்டாரு. நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து நிற்கிது. அதுக்குன்னு நிறைய தொண்டர் இருக்காங்க. 36 லட்சம் வாக்கு இப்படி போயிட்டு இருக்குங்கள. அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து தெரியும், அந்த காலகட்டங்களில் அண்ணன் சீமான் வர்றாரு, வைகோ வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. அப்போ மதிமுக தொண்டர்கள் திமுக நம்ம நாம் தமிழர் கட்சி தொண்டர் 2 பேர் தாக்கிறாங்க. அது பெரிய பரபரப்பாக போச்சு. அந்த வழக்கு இப்போ தான் சமீபத்தில் 2 பேர் சமரசமாகி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அப்படி இருந்த வைகோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா சீமானிட்டம் அதாவது வளர்ந்துட்டாரு. அப்போ என்னென்னா சமரசம் பண்ணிக்கிறது, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்த நல்லா பாருங்கள். ஒன்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வளர்ச்சியை தடுப்பாங்க. அப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னா சமரசம் பண்ணிக்குவாங்க. நாங்கள்லாம் அண்ணன் தம்பி தான், நாங்கள்லாம் சகோதரர்கள் தான், யாரும் போது யாரும் கேளீர்னு நம்ம இருப்போம். எங்கிட்டு கொண்டு வந்து வன்மத்தை கட்டுறாங்க பாருங்கள். யாரும் போது யாரும் கேளீர் தான். ஆனால் இது தமிழ்நாடு தமிழருக்கு தான் சொந்தமான நாடு. யார் வேணால் வாழலாம், யார் வேணால் வந்து நிலம் வாங்கலாம். தெலுங்கர்கள் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம், 10 அமைச்சராக எல்லாம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் தானே ஆளணும். அப்போ என்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா வைகோ அந்த என்ன அந்த வன்மை அவருக்கு ஏன் குறையவே மாட்டுது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், ஒரு தமிழை தமிழை ஆள வேண்டியதானே. தமிழ் உணர்வை ஊட்டினார் சீமான் சொல்கிறதுக்கு சீமான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல. அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இதே ஆந்திராவில் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இவங்க பேசுவாங்களா? ஏன் பேசுங்க, ஆந்திராவில் பேசுங்க. கலிங்கம்பட்டி ஜமீன்தார் தானே வைகோ. வைகோபாலசாமி நாயுடு ஐயா என்ன பண்ணணும், போய் ஆந்திராவில்
இல்லைனா தெலுங்கானாவில் கூட பேசலாம். ரேவந்த் ரெட்டி வந்து அங்கே முதலமைச்சராக, இங்கே சந்திரபாபு நாயுடு தானே உங்கால தானே இருக்கிறார், அங்கே வந்து சொல்லலாம். ஆனால் இங்கே மட்டும் எப்போ பார்த்தாலும் யாது முறை யாது முறை யாது முறைன்னு சொல்லி அது கேட்கக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த கணியன் பூன்றன் அவர் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாருனப்போ இங்கே வந்து தமிழர் தவிர யாருமே இல்லை. உலகம் முழுக்க இருந்த, அதாவது அந்த காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மக்கள் தொகை 130 கோடி இந்தியா அப்படிங்கிற நாள்லாம் எதுவுமே இல்லை. அந்த பாட்டு பாடினப்போ கலியன் பூன்றன் அவர்களுக்கு அமெரிக்காங்கிற ஒரு நாடு, தென்னாப்பிரிக்கா ஒரு நாடு இருக்குன்னு தெரியாது. அவர் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கக்குள்ள அவர் பார்க்கக்குள்ள அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தமிழ் மன்னராக இருப்பாங்க. எல்லாம் இப்போ இருக்க மாதிரி வந்து சின்ன சின்ன குறுநில மன்னர்களாக தானே இருப்பாங்க. பெரிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது கிடையாது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவர் பாடினது எல்லா ஊரும் என் ஊர் தான் அப்படின்னு அங்கே பாடினது. அந்த எல்லா தமிழர் எல்லாமே தமிழராக இருந்தப்போ தமிழர்களுக்கு பாடினது யார் முறை யாரும் கேள்விடுறேன். ஆனால் அதை வந்து 2500 வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு இப்போ வந்து தெலுங்கு ஆந்திரா எல்லாம் அப்படி போனதுக்கப்புறம் நம்ம தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு அது ஒரு தத்துவம்னு அதை வேற கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு ஏற்றுக்க முடியாமல் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரைட்டு. அடுத்தபடியாக சும்மாவே இந்த தாவக்க கும்பல் என்ன பண்ணும், சீமான் வந்து திமுகவோட பி டீமுங்க எப்பட்றா அந்த பாருங்கள் சவுக்கு சங்கர் சொன்னால் பாருங்கள் ஒரு கதையை. சீமான் வந்து போய் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு. மூக்காமுத்து இறந்ததுக்கு மூக்காமுத்து வீட்டுக்கு தானே போகணும், அது எப்படி வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கதை கட்டினாங்க. காசு வாங்கிட்டாரு. அங்கே வந்து டீலிங் பேசப்பட்டுச்சு. விஜய் வந்து பேசுகிறதுக்கு சீமான் காசு வாங்கிட்டார் ஸ்டாலின்ட்டுன்னு அவதூறு பரப்புனா அந்த சவுக்கு சங்கர் அந்த கும்பல் எல்லாம் பரப்புச்சு. அதுக்கடுத்து சபரீசன்ட்ட சீமான் 100 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி இந்த விளக்கு பிடிச்சி பார்த்தாரில்ல பிஸ்மி அப்படிங்கிறவர், அவர் வந்து சபரீசனை சீமா சந்திச்சாரா 100 கோடி வாங்கிட்டாராம். அது எப்படின்னா இதே பிஸ்மி தான் சொல்கிறாப்புல ஆம்பளை சகீலா தான் விஜய்னு. நல்லா கேட்டுங்க. அதாவது சகீலா என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பை காட்டி அவங்க வந்து படம் நடிப்பாங்க, அதனால அவங்க வந்து சகீலா. ஆனால் ஆம்பளை சகீலா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜய் சக்கீலா மாதிரியே உடம்பை காமிச்சு அவர் வந்து அதாவது இது பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து நானே எழுதி அவரே சொல்கிறாப்புல பிஸ்மியை நானே எழுதியிருக்கிறேன், இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு ஆண் சகீலா அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு சீமான் வந்து 100 கோடி சபரீசனை வாங்கிட்டார். அது ஒரு அவதூறு தான். அதுக்கடுத்து உதயநிதி வீட்டிலேருந்து ஒரு பெரிய டீம் என்ன பண்ணியிருக்கு, சீமான்ட்ட போய் டீலிங் பேசியிருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி உதயநிதியை வந்து ஆகிய என்னை விஜய் அவர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. நான் முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்கக்குள்ள விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். அப்போது வந்து விஜயை வந்து வீழ்த்தணும். அப்போ சீமான் நீங்கள் வந்து விஜயை வந்து எடுத்து பேசுங்க, அப்போ உங்களுக்கு நான் லட்சம் கோடியாக கொடுக்குறேன்னு சொல்லி டீலிங் பேசப்பட்டது தான். அதெல்லாம் முடிஞ்சிருச்சா, குமுதமில் வந்துச்சு. இந்த சல்லிப்பேலுக்கு பூரா அதை எடுத்துக்கிட்டு இந்த பி குமார் எல்லாம் அவதூறு பரப்புனாங்க. சீமான் வந்து திமுக பி டீம் ஆயிட்டுப்படி இப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அந்த விஜய் அப்படிங்கிறவர் பண்ண தப்பாக சுட்டி காட்டினா, அவர் திமுகவோட பி டீம்னு சொல்லி சுட்டி காட்டினா இவனுங்க இப்படிலாம் அவதூறு பரப்புனாங்க. அப்போ இப்போ சும்மா இருப்பானுங்களா? பார்த்துட்டாரா சீமான் யாரை பார்த்துட்டாரு, வைகோ பார்த்து. அது யதார்த்தமான சந்திப்பு. இப்போ முடியலை அப்படின்னு பார்க்குறது தான் அது வந்து முடியலையாப்பா ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்குறது. சரி பார்க்குற அவ்வளோதான். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து சீமானை போகிறாரு, அந்த கோயிலுக்கு வந்து இவர் வர்றாரு தேவரையா கோயிலுக்கு வைகோ. அப்போ யதார்த்தமாக சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு பேசிக்கிறாங்க. அதில் சீமான் அவர்கள் யதார்த்தமாக வந்து ஏன்னா பெரிய மனுஷன் இல்லையா, அதனால் யதார்த்தமாக வந்து கட்டி பிடிச்சி தோளில் கை போட்டு வணக்கத்தை வந்து வச்சு விட்டு அவ்வளோதான். அதில் வந்து ஒன்றும் பெரிய அரசியலில் ஒன்றும் இல்லை. இவனுங்க அப்படி பரப்புவானுங்க. அதுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, செயல்பட வேண்டியா இருக்குது. அதாவது நான் அந்த இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி அந்த கதை, பொது எதிரியா நாம் தமிழ் அழிக்கணும்னு. பொது எதிரி எல்லாத்துக்குமே நாம் தமிழ் கட்சி தான், சீமான் தான் பொது எதிரி. அப்போது இதை முறியடிக்கணும் அப்படின்னா தமிழர்கள் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.